ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அர்ஜுன் சார் நடித்து வெளிவந்திருக்க பிளாஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். திருஷ்யம் படத்தோட ஆக்ஷன் வெர்ஷன் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது படம். இது எனக்கு ஃபீல் ஆனது. நீங்கள் கதையை கேட்டுட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன அழகான குடும்பம். அப்பா, அம்மா, பாப்பா, சித்தப்பான்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பா கராத்தே மாஸ்டர் இருக்கார், அம்மா ஹோம் மேக்கர். சித்தப்பா மெடிக்கல் ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோ அவரோட பொண்ணுக்கு தைரியத்தை மட்டும் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து மட்டும் வளர்த்தாமல் அதுபடியே வாழ்ந்து காமிச்சும் தன்னோட பொண்ணை வளர்த்திருக்காரு. நம்ம ஹீரோயின் சின்ன பாப்பாவாக இருக்கும்போது அப்பாவும் பொண்ணும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு குட்டி பையனை ஒரு ரவுடி கேங்ஸ்டர் அடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஹீரோ அந்த ரவுடி கேங்கை அடித்து போட்டு அந்த பையனை காப்பாற்றுறாங்க. தன்னோட அப்பாவை பார்த்து வளர்ந்த நிலாவுக்கு அந்த குணம் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே வந்துடுது. சின்ன வயசில் நிலா ஒரு தடவை கராத்தே மேட்ச்சில் நிலா தோற்று போயிடுறாங்க. அந்த தோல்வி அவங்களால தாங்கிக்கவே முடியல. நைட் ஃபுல்லாக தூக்கம் வராமல் புரண்டுட்டே இருக்காங்க. நம்ம ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம் அப்படின்னு. அப்போது அப்பா வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் 33 மேட்ச் விளையாண்டுருக்கேன், அதில் 32 ஜெயிச்சிருக்கேன், 1 தான் தோற்று போயிருக்கேன். நான் அந்த தோற்று போன அந்த இரவு நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்னு என்னை தூங்கவில்லை. அந்த தூங்க விடாமல் இருந்த என்னோட நைட்டு தான் அடுத்த வந்த கேம்ஸ் எல்லாத்துலேயும் ஜெயிக்க காரணமாக இருந்தது. அதனால் இந்த நைட்டை நீ வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இனி அடுத்து உன்னோட ஒவ்வொரு மேட்சுமே வெற்றிக்கான நைட்டாக இந்த நைட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமாவோட நிலத்தை லோக்கலில் பொலிட்டீஷியன் ஏமாற்றி வாங்குகிறான். நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, தன்னோட அப்பாவை பார்த்து வளர்ந்தவங்களாச்சே. நேராக அந்த பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு போய் அவனை அடித்து துவம்சம் பண்ணி அவங்களோட நிலத்தை மீட்டு கொடுக்குறாங்க. அப்படியே வளர்ந்து காலேஜுக்கும் போகிறாங்க. இப்படி போய் லோக்கல் பொலிட்டீஷியன் அடிச்சுட்டு வந்ததும் அவங்க அம்மாவுக்கு கோவம் தாங்கலை. எப்போவுமே வந்து ஏன் இப்படி ஊர் பிரச்சனை இழுத்து போட்டுட்ருக்க, ஒழுங்காக அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோயின் ஒரே சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயினோட சித்தப்பா வந்து கேட்குறாங்க, இவ்வளோ பொறுப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்களே, உங்கள் அம்மா பெரிய சண்டைக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. சின்ன வயசில் நீ ஒரு மேட்ச்சில் தோத்தப்ப உங்கள் அப்பா சொன்னார் இல்லையா, நான் இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்சில் தான் தோற்றுருக்கேன்னு, அது யார்கிட்ட தோத்தாருன்னு தெரியுமா அப்படின்னு சித்தப்பா கேட்குறாரு. நீலா தெரியலன்னு சொல்லணும், உங்கள் அம்மா கிட்ட தான் தோத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவும் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவங்க தான். ஸோ குடும்பத்தில் 3 பேருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ட்ரெயின்டு கராத்தே மாஸ்டர்ஸ் தான். இந்த படத்தை நம்ம டைரக்டர் ஒரு மாநகரம் படத்தோட சாயலில் எடுத்திருப்பார். நிறைய குட்டி குட்டி சைடு கதைகள்லாம் வரும். அப்போது இன்னொரு சைடில் இன்னொரு கதை காட்டுறாங்க. வருண்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் என்ன பண்ணுறான், ஒரு 7000 கோடி ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, ஒரு அழகான மலை கிராமம் இருக்குது. அந்த மலையை மைனிங்காக ஆக்ஷன் எடுத்து அதில் இருக்க கனிம வளங்களை வந்து வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் அவனோட எய்மு. ஆனால் அந்த மலையை அவன் எடுத்தான் அப்படின்னா அதை சுற்றி ஒரு 1500 குடும்பம் இருக்குது. விவசாயம் பண்ணி தான் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவன் தோண்டும்போது அந்த மலையே சரிஞ்சு விழுந்து அந்த கிராமமே அழிஞ்சு போகிறதுக்கான அபாயமும் இருக்குது. இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. இதில் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கு வந்து இவன் வந்து ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த எம்எல்ஏ என்ன கேட்குறாருன்னா, 1500 குடும்பம் இறக்க போகுது, நீ ஒரு 1000 கோடி என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா நான் இந்த ஃபைலில் சைன் பண்ணிடுறேன்னு டீல் பேசுகிறாரு. வரணும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த 1000 கோடியை பிளாக்கை ஒயிட் ஆக்கி எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு போடணும். இந்த வேலையை ஆப்ரஹாம்னு ஒரு கொடூரமான கேங்ஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிறான். இந்த ஆப்ரஹாம் எப்படிப்பட்ட ஆளுனா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத கொலகார பாவி. அவனை வந்து போலீஸ்காரங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், துபாயில் இருக்க ஒரு ஆள் கூட டீலிங் வச்சுட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அவன் அக்கௌண்ட்லேருந்து எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு ஒயிட்டாக மாற்றுறதா ஒரு டீல் பேசியிருக்கான். இங்கே பிளாக்காக இருக்கிற மணியெல்லாம் துபாய் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கடைசியாக ஒரு 100 ரூபாய் நோட்டை துபாயில் நேரில் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த 100 ரூபாய் நோட்டு கையில் கொடுத்தா தான் அந்த 1000 கோடியை அந்த துபாயில் இருக்கிற சேட்டு எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுவான். எல்லா பணமும் இப்போது துபாயில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 100 ரூபா நோட்டை கொண்டுட்டு இவன் துபாய்க்கு போகணும். மொதல் நாள் ஆப்ரஹாம் கிளம்புறான் ஏர்போர்ட்டுக்கு. காரில் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போது ட்ரங்க் அண்ட் ட்ரைவாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து லோக்கல் போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு குட்டி பையன் மாட்டிக்கிறான். கெஞ்சி கூத்தாடி விட்டுருங்க, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேப் கிடைக்கும்போது தப்பிச்சிடலான்னு காரை திருப்பி ஓடிக்கும்போது ஆப்ரஹாமோட காரில் இடிச்சிடுறான். பெரிய ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுது. ஆப்ரஹாம் கார்லேயே மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். போலீஸ்காரங்களுக்கு இவனை யாருன்னு தெரியல, ஆப்ரஹாம் யாருன்னு தெரியல, காப்பாற்றி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இவன் ஆப்ரஹாம் இப்படி மாட்டிகிட்டு இருக்கிறது வருணுக்கு தெரிய வருது. இப்போ வந்து தொழிலதிபர் வருணுக்கு ஆப்ரஹாம் தேவை. அதனால் அவன் இன்னொரு ஆளை வச்சுருக்கான், கடப்பார குணான்னு. அவனுக்கு லோக்கல் லெவலில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த கடப்பார குணாவை வச்சு தான் பிரச்சனைகளை தீர்த்துக்குவான். ஏற்கனவே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இந்த வருணை பற்றின எல்லா டீட்டெயிலையும் சேகரித்து ப்ரெஸ்க்கு கொடுக்க ரெடியாக இருக்கும்போது இந்த கடப்பார குணாவை வச்சு தான் அவரை போட்டு தள்ளியிருப்பான். இப்போது இந்த ஆப்ரஹாமை காப்பாற்றுறதுக்கும் கடப்பார குணாவை தான் தேடி போகிறான். கடப்பார குணா தன்னோட ஆட்கள் 15 பேரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். போலீஸ்காரங்க சுற்றி இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் போலீஸ்காரங்களுக்கு ஆப்ரஹாம் எவ்வளோ கொடூரமான ஆளுன்னு தெரியாது. யாரோ ஒருத்தன் காரில் அடிபட்டுட்டான், அவனை காப்பாற்றணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது இந்த கேங்ஸ்டர்லாம் வந்திருக்கவும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் ஆப்ரஹாமை கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காப்பாற்றுறதுக்காக கன்னை தூக்குவாங்க. போலீஸ் கன்னை லோட் பண்ணவும் இவங்க பயந்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேங்குக்கு ஆப்ரஹாமை உயிரோட பத்திரமா கூட்டிகிட்டு போகணும்.
போலீஸ்காரங்க கண்ணை தூக்குனதும் இவங்க பின்வாங்கினதை பார்த்ததும் போலீஸ்க்கு ஓ நீங்கள் அப்போ ஆப்ரஹாமை போட வரலையா, அவனை காப்பாற்ற தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது. டப்புன்னு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, ஆப்ரஹாமோட காலில் சுட்டுறாரு. சுட்டினதும் இந்த ரவுடி கேங்கு பயந்து போய் பின்வாங்கி ஓடியே போயிடுறாங்க. ஆப்ரஹாமை சுட்டுட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுறாரு, கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஆனால் ஆப்ரஹாமை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு 15 போலீஸ்காரங்களை அங்கேயே விட்டுட்டு தான் போகிறாரு. இவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொஞ்ச நேரத்திலே ஒரு ஃபோன் வருது. என்னது, ஆப்ரஹாமை காணுமா, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் தான் அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். 15 போலீஸ்காரங்களையும் கொண்டிருக்கான். அப்புறம் தான் போலீஸ்க்கு தெரிய வருது, ஓ இவன் இவ்வளோ கொடூரமான ஆளா அப்படின்னு. இந்த பக்கம் போலீஸ்காரங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க ஆப்ரஹாமை. அந்த பக்கம் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு. அடுத்த நாள் அவன் துபாய் போய் சேர்ந்தே ஆகணும். இதே சீரியல் நம்பர் இருக்கிற 100 ரூபா நோட்டை கொடுத்தா தான் 1000 கோடி எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆப்ரஹாம் இப்போது கடப்பார குணாவோட பாதுகாப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கான். அவன் காலில் பட்டிருக்க குண்டு அவனை பேரலைஸ் ஆக்கிற அளவுக்கு மோசமாக பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எங்கேயாவது போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வான்னு ஒரு ஆள்கிட்ட அசைன் பண்ணுறாங்க. அவன் கடப்பார குணா கேங்கில் ஒருத்தன் இருக்கான். அவன் செயின் ஸ்நாச்சிங் கேஸில் அவனை மாட்டி விட்ட ஓனரையே போட்டு தள்ளிட்டு போயிருக்கான். ஸோ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவனை சூஸ் பண்ணி மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க. இவன் போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறையா கடைக்கே கேட்டு பார்த்துருக்கான். எந்த கடையிலையும் தரல. கடைசியாக நம்ம ஹீரோயின் இருக்கிற கடைக்கு வரான். அங்கே சித்தப்பா இல்லாதனால ஹீரோயின் நிலா தான் இருக்காங்க மெடிக்கல் ஷாப்பில். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக யாருன்னு தெரியாமல் தான் இவன் மிரட்டி கேட்டு தான் வாங்குறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி தானே அம்மா மிரட்டினாங்க, எப்போ பாரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி. அதனால் அமைதியாக அவன் கேட்டதை ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க மருந்தை. இவன் மருந்தை வாங்கிட்டு ஒழுங்காக வராமல் பின்னாடி திரும்பி பார்க்குறான். கழுத்தில் செயின் பளபளன்னு இருக்குது, அதை எப்படி விட்டுட்டு போகலான்னு சொல்லி செயினை பறிக்க போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் பயங்கரமாக வருது. போட்டு அவனை அடி போலன்னு பொழந்துடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து என்னென்னு பார்க்க வந்துடுறாங்க. அவனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனவன் அங்கே போலீஸ்காரங்க கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம கடப்பார குணாவோட இடத்துக்கே வந்து மருந்தையும் கொடுத்துட்றான். அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கு. அப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கன்னா என்ன மருந்து வாங்க வந்தால் ஏன் வந்தால் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நம்ம மாட்டிக்குவோம், பேசாமல் அந்த குடும்பத்தை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் ஐடியா கொடுக்குறான். கடப்பார குணாவும் 10 பேரை கூட்டிகிட்டு போகலாம், 10 பேரை கூட்டிகிட்டு போகலான்னு கிளம்புறான். ஒரு குடும்பம் 3 பேர் தான் இருக்காங்க, அதை கொள்றதுக்கு 10 பேரா 5 பேர் போதுன்னு சொல்லி கடப்பார குணாவும் அவனோட சேர்ந்து 5 பேரும் போகிறாங்க. உள்ளே வர ரவுடிஸ்க்கு தெரியல நம்ம ஒரு கரைத்த குடும்பத்துக்கிட்ட மாட்டியிருக்கோம் அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் சேர்ந்து 5 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் அவுட்டு, மீதி 2 பேர் இருக்காங்க. பின்னாடி போய் அப்பா பொண்ணு அம்மா 3 பேரும் பேசிக்கிறாங்க. 3 பேரை கொண்டுட்டோம், எப்படி இருந்தாலும் தெரிஞ்சதுன்னா கேஸ் ஆயிரும், பேசாமல் இருக்கிற 2 பேரையும் கொண்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி இங்கே புதைச்சிட்டு இங்கே தடையமே இல்லாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. திரும்ப உள்ளே வந்து 2 பேரும் உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. கண்டுபிடிச்சி அவங்களே அடித்து கொண்டு பெரிய குழியாக வெட்டி எல்லாத்தையும் புதைச்சிட்றாங்க. இந்த பக்கம் ஆப்ரஹாமுக்கு வருண் கிட்டேருந்து கால் வருது. அந்த துபாயில் இருக்கிற சேட்டுக்கிட்ட அந்த 100 ரூபா நோட்டாக கொடுத்தே ஆகணும், நாளைக்கே கொடுத்தாகணும், நான் ஒரு ஆள் அனுப்பி விட்றேன், அவன்கிட்ட நீ ஒரு ரூபா நோட்டை கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆப்ரஹாமும் தன்னோட பர்ஸை தேடுறான், காணோம். கடப்பார குணா அவனோட ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பர்ஸை தேடுறாங்க. எங்கேயுமே வந்து பர்ஸு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அங்கே இருக்கிறவன் கேட்குறான், ஒரு பர்ஸு தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ கலவரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் ஆப்ரஹாம் உண்மையை சொல்கிறான். அந்த 100 ரூபாவை கொடுத்தா தான் 1000 கோடி கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு ப்ரௌன் கலர் பர்ஸ் கிடைக்கிது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கடப்பார குணாவோட தம்பியோடது. ஆக்சுவலாக அவனோட பர்ஸும் ப்ரௌன் கலரில் இருந்திருக்கு. இவனை தன்னோட பர்ஸு தான் நினச்சி தவறி போய் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். போனவன் தான் அங்கே தான் அந்த குடும்பம் அவனை கொண்டு புதைச்சிட்டாங்களே. இப்போ இந்த சைடும் இவங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொள்ள போனாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சான்னு சொல்லி கடப்பார குணா தன்னோட தம்பியை தேடுறான். மாற்றி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஒரு ஆளை விட்டு வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே அவங்க வீட்டுக்கிட்டே இவங்க வந்ததுக்கான தடையமே இல்லை. அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலேயே கார் பஞ்சர் ஆகி கிடக்குது. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கே வரல, வீட்டுக்கு வந்திருந்தா தான் கொண்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆப்ரஹாம். அவன் நினைக்கிறான் போலீஸ்காரன் தான் வந்து தம்பியையும் கடப்பார குணாவோட தம்பியையும் ஆட்களையும் கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சி போலீஸ்காரனோட குடும்பத்தை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த நேரம் நிலாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி கடையில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் கேஸ் கொடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காருக்கு ஃபோன் வர்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க போலீஸ்காரங்க தான் ரவுடியையும் அவங்க கேங்கையும் கடத்திட்டாங்கன்னு நினச்சி போலீஸ்காரங்களோட குடும்பத்தை கடத்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவும் பொண்ணும் எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு அமைதியாக வெளியே வந்துடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை வருது. தான் கிட்ட கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தர் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அவரை தேடி பிடிச்சி அவர் மூலமாக கடப்பார குணாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஆப்ரஹாம் தன்னோட பர்ஸை தேடி ஹீரோவோட வீட்டுக்கு வரான். வெளியில் வந்து கதவை தட்டுறான். நிலாவோட அம்மா பதட்டத்தோடு வந்து கதவை திறக்கிறாங்க. கையில் ஆப்ரஹாம் பெரிய கத்தி வச்சுருக்கான். ஆப்ரஹாம் உள்ளே வந்ததுமே நிலாவோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, இவன் ரவுடி கேங்லேருந்து ஒருத்தன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத. உடனே அம்மாவும் பொண்ணும் டிவி வால்யூம் எல்லாம் அதிகமாக வச்சு எல்லா டோரையும் லாக் பண்ணிவிட்டு ஒருத்தன் தானே ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்திருக்கிறது யார், கொடூரமான ஆப்ரஹாம். அதை பற்றி அவங்களுக்கு தெரியல.
எடுத்த உடனே ஆபிரகாம் அம்மாவையும் பொண்ணையும் சரமாரியாக பொழந்தெடுக்கிறான். அம்மாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆபிரகாம் வந்து அவங்க அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். கடைசியாக யாரோ 2 பேரில் ஒருத்தரை கொல்ல போகிறான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா இது உங்கள் வீட்டில் டிவி வால்யூம் இவ்வளோ அதிகமாக வைக்கிறது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, யாரோ திரும்பவும் வீட்டுக்கு கொலை பண்ண வந்திருக்காங்க போல இருக்குது, அதனால தான் ஒய்ஃபும் பொண்ணும் அவங்கள கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ளே வந்து ஆபிரகாமை போட்டு அடி பொழந்தெடுக்கிறாரு. ஆனால் ஆபிரகாமும் விட மாட்டேங்கிறான், பதிலுக்கு பயங்கரமாக அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் குக்கர் எடுத்து மண்டையிலே போட்டுறான். நம்ம ஹீரோ நில குழஞ்சு போயிடுறாரு. அவ்வளோதான், இப்போ 3 பேரையும் கொன்றுவான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் வருது. அங்கே நம்ம ஹீரோவோட தம்பி வராரு. வந்து பயங்கரமாக அடி பின்னி எடுத்து இப்போ 4 பேரும் சேர்ந்து ஆபிரகாமை கார்னர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பிக்கும் கராத்தே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆபிரகாமை கார்னர் பண்ணிவிட்டு 4 பேரும் கேட்குறாங்க, போலீஸ்காரோட ஃபேமிலியை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், குணா கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லிடுறான். ஆபிரகாமையும் போட்டு தள்ளி அதே இடத்துல புதைச்சிட்றாங்க. இப்போது அப்பாவும் பொண்ணும் கிளம்பி குணா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடி பிரித்து ஒரு வழி பண்ணி துவம்சம் பண்ணிடுறாங்க. என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, போலீஸ்காரரோட ஃபேமிலி எங்கே அப்படின்னு குணாவை கத்தி முனையில் வச்சு கேட்குறாங்க. அப்போ குணா வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபையும் பையனையும் இங்கே தான் இருக்காங்கன்னு காப்பாற்றிடுவாங்க. ஃபேமிலியை காப்பாற்றினோடனே நீவே எதுக்கு அப்படின்னு கொல்ல போவாங்க. என்ன கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சிடாது அப்படின்னு சொல்லி இதோட பின்னணியை சொல்கிறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி வருண்கிற தொழிலதிபர் இருக்கிறதையும், அவன் ஒரு கனிம வளத்தை சுரண்டுறதுக்காக எவ்வளோ பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கான், இந்த 100 ரூபாய் நோட்டு மூலமாக 1000 கோடி மாறப்போகிறது, எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ அவரோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீட்டில் புதைச்சிருக்கிற குணாவோட தம்பி பர்ஸை அந்த ரூபாய் நோட்டை எடுத்து எரிச்சிருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் பண்ணிடுறாங்க. இனிமேல் அந்த 1000 கோடி இங்கே வரவே வராது, இந்த ப்ராஜெக்ட்டும் இங்கே வராது. அத்தோடு விடாமல் நம்ம ஹீரோவும் நிலாவும் நேராக வருணோட இடத்துக்கு போய் அவனையும் அவங்க பணியிலேயே போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளி எந்த தடயமும் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. நார்மலாக திரும்ப அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாங்க. 3 மாதம் ஆகுது.